இரண்டாவது பகுதி சூதாட்டச் சருக்கம். ஆண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வருகிறார்கள். சகுனியினுடைய சூழ்ச்சியினால சூதாட்டம் நடைபெற போகிறது. எல்லாவற்றையும் இழந்து நாட்டை விட்டு 13 ஆண்டுகள் வெளியே செல்ல போறாங்க. இந்த கலைவாணியை முதல்ல வாழ்த்துகிறார். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு கழிவர உள்ளத்தில் ஆனந்த கனவு போல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இந்த செயல்களெல்லாம் இறைவியுடைய செயலாலே, பராசக்தியுடைய செயலாலே நடக்கிறது. சில செய்திகள் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதும் பராசக்தியுடைய கருணை தான். அவருடைய கருணை இல்லைன்னா சில பாடங்களை சரியாகவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, சில சூழ்நிலைகளை சரியாகவே புரிஞ்சிக்க முடியாது. தெளிவாக புரிந்து கொள்வதே அவருடைய கருணையினால தான். தெரிஞ்சுட்டா மட்டும் போறாது, தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் அவருடைய கருணையால். பேசும்போது தெளிவாக பேசுறாங்கனாலே கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வருதுன்னா அதுக்கும் காரணம் பராசக்தியுடைய கருணை. நாம் பேசுகிற போது சிந்திக்கின்றவர்களுக்கு பின்னால் சில கற்பனைகள் வரணும். நாம் இப்படி இருக்கலாம், இப்படி செய்யலாம், இந்த அறிவினாலே நாம் என்னென்ன செயல்களை சாதிக்கலாம் என்ற ஒரு ஆனந்தமான ஒரு கனவுகள் தோன்றணும். அப்போதான் நாம் பேசுகிற பேச்சு பயனுள்ளது. நாம் ஒருத்தருக்கு சில செய்திகளை சொல்லும்போது அந்த அறிவின் மூலமாக அவன் பின்னாடி வாழ்க்கையை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையை உண்டாக்க வேண்டும். ஆனந்த கனவு பல காட்டல், ஆத்ம அனுபவம்னு சொல்லுவாங்க. சில செயல்களை செய்கிற போது, கேட்டு தெரிந்து கொள்ளுகிற போது, அல்லது நாமே படிக்கிற போது உள்ளத்திலேயே ஒரு வகையான கண்ணீர் துளி வரும். அதுல நாம் நம்மை இயக்கிக் கொள்ளுகிற போது அது உடலில் ஏற்படுகிற ஒரு மெய்ப்பாடுகள். இதையெல்லாம் பராசக்தியுடைய கருணையாலே நடைபெறுகிறது. ஆகையினாலே தமிழ்த்தாயே, நான் எனக்கு இந்த உதவியை நீ செய்ய வேண்டும். நான் தெளிவாக பேசணும், தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், பல ஆனந்த கனவுகளை கேட்கணும். எனக்கு உடம்பெல்லாம் ஒரு சிலிர்க்கும்படியான ஒரு உணர்வு தோன்றணும் என்று பராசக்தியை வேண்டிட்டு இந்த கதைக்கு வருகிறார். காப்பியங்கள்ல எப்பயுமே ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கிறதும் உண்டு. சர்க்கங்கள் தோறும் படலங்கள் தோறும் கடவுள் வாழ்த்து இருக்கிறதும். கம்பன் கூட என்ன பண்றான்னா, ஒவ்வொரு வகையான காண்டத்திலையும் ஒரு காண்டத்திலையும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடு. முதல்ல ஒரு கடவுள் வாழ்த்து பாடிட்டு விட்டுறதும் உண்டு. ஒவ்வொரு பகுதிகளிலும் கடவுள் வாழ்த்து பாடு. இப்போ அந்த மாதிரி இங்க என்ன பண்றாருன்னா, காப்பியத்துக்கு உள்ள இருக்கிற உட்பிரிவுகள் தோறும் கடவுள் வாழ்த்து என்ற ஒன்றை இந்த மரபை பின்பற்றி எழுதியிருக்கிறார். எனவே காப்பிய மரபுகள் பாரதியாலே போற்றப்படுகிறது. எப்படி கம்பனானவன் காண்டங்கள் தோறும் ஒரு கடவுள் வாழ்த்து, வில்லிபுத்தூரார் சர்க்கங்கள் தோறும் கடவுள் வாழ்த்து கூறுவது போல இவரும். அடுத்து அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி கேட்கிறார்கள். இங்கே அஸ்தினாபுரத்திலே வாழ்கிற மக்கள் எல்லாம் தங்கள் ஊரை அழகுபடுத்துகிறார்கள். 7 விளக்கு இடமில்லாமல் கூடுகிறார்கள். சந்திகள், வீதிகள், சாலைகள், எந்த திசை நோக்கிலும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். இதனால் வரைக்கும் இத்தனை மக்கள் எங்க இருந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியும். எப்படிதான் இவ்வளவு பேர் இங்க வந்தாங்களோ தெரியல. 7 விளக்கு இடமின்றி இருந்தார். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை காட்டுகிறார். 7 விளக்கு இடமின்றி இருந்தார். சில நேரங்கள்ல அது சொல்லக்கூடாது. 7 விளக்கு இடமில்லை என்று சொல்றது சில சமயங்கள்ல அமங்கலமா போயிட்டு. பின்னால நடக்க போற நிகழ்ச்சிகள் கமிங் ஈவென்ட்ஸ் கேஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர். பின்னாலே நடக்க போற நிகழ்ச்சிகள் தீமையாக இருக்கிற போது அதுக்கு சொல்லுகிற சொல் ஒரு அரிசி விழறதுக்கு, அது வேற ஏதாவது நெல் விழறதுக்கு, வேற ஏதாவது விழறதுக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா எள்ளு விழறதுக்குன்னு சொன்னா, எள்ளு என்பது எப்போதுமே இறந்தவர்களுக்கு செய்கிற இறுதி கடன் மாதிரி ஆகும். எள்ளு அதை எள்ளு விழறதுக்கு இடமில்லை என்பது சில நேரங்களில் அமங்கல சொல்லாக ஆயிடும். சுந்தரம்பிள்ளை மனோமணியின் நாடகம் எழுதுற அந்த நாடகத்துல முதல் காட்சியில திருநெல்வேலியில ஒரு கோட்டை அமைக்கப்படுகிறது, ஒரு புதிய தலைநகரம் உருவாகிறது. அங்கே சுந்தரமுனிவர் வருகிறார். அவரை வரவேற்பதற்காக கூட்டம் கூடியிருக்கிறார்கள். அங்கே சுந்தரம்பிள்ளை எழுதுறார், 7 விளக்கு இடமில்லை அப்படின்னு. அரசனுடைய வீழ்ச்சி அங்கே காட்டப்படுகிறது. ஏன்னா தொடக்கத்தில் இது ஓப்பனிங் சீன் ஸ்ட்ரைக்ஸ் தி கீ நோட் ஆஃப் தி ஹோல் டிராமா.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாசினட் எழுதும்போது டிராமாவிலேயே எப்பயும் ஓப்பனிங் சீன் ஸ்ட்ரைக்ஸ் தி கீ நோட் ஆஃப் த ஹோல் டிராமா. அந்த டிராமா எப்படி போறதுன்றத ஒரு ஓப்பனிங் சீனை காட்சி. அந்த மாதிரி இங்க கமிங் ஈவென்ட்ஸ் கேஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர் மீ. இங்க இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்தா பின்னால என்ன நடக்க போறதுன்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அதில் எள் விழற்கு இடமில்லை, எள்ளு விழுந்தால் கூட அது விழத்து கீழே விழத்துக்கு இடமில்லை என்று கூட்டம் கூடியிருந்தார்கள். அந்தணர்கள் மந்திர கீதம் முழங்குகிறார்கள். வீரர்கள், பல நாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தோள் கொட்டி ஆரவாரிக்கிறார்கள். யானை, தேர், குதிரை இங்கு பார்த்தாலும் அந்த தேர்கள் வீதிகளிலே நிறைந்து காணப்படுகின்றன. பணிப்பெண்கள் பாடுகிறார்கள். வந்தியர் பணிப்பெண்கள் பாடுகிறார்கள். வேசையர்கள், கடிகையர்கள் ஆடுகிறார்கள். பல வகையான இசைக்கருவிகள் ஒலிக்கின்றன. அந்த நகரத்திலே ஒலியை சிறிது என்று சொல்லலாமா? அஸ்தினாபுரத்திலே இருக்கக்கூடிய ஒலியை நாம் கொஞ்சம்னு அளவிட்டு சொல்ல முடியுமா? அருமையான தேர் ஒட்டியானவன் ஒரு தேரை கொண்டு வருகின்றான். அந்த தேரிலே யுதிஷ்டிரன், தர்மன், தம்பியர்கள், மாதர்கள் 4 வகையான படைகளோடு அந்த திருவீதியிலே உலா வருகிறார்கள். வீதியில் இருக்கிற பெண்கள் சேல் போன்ற கண்களை உடைய பெண்கள், சேல்மீன் போன்ற கண்களை உடைய பெண்கள் பொன் விளக்கு ஏந்தி வரவேற்கிறார்கள். பூர்ண கும்பத்தோடு வரவேற்கிறார்கள். பார்ப்பனர்கள் கும்பங்கள் ஏந்துகிறார்கள். பெண்கள் பொன் விளக்கு ஏந்துகிறார்கள். பூமழை பொழிகிறார்கள். தோரணம் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஊரிலே மன்னவன் அரண்மனைக்குள்ளே இவர்கள் சிறப்போடு புகுகிறார்கள். திருதராஷ்டிரனுடைய அறைக்களத்திலே இவர்கள் சிறப்போடு புகுகிறார்கள். கண்ணில்லாத புலவன் திருதராஷ்டிரன் அந்த பொன் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றான். அவனை போய் இவர்கள் வணங்குகிறார்கள். போற்றிய பிறகு அவன் ஆசி வழங்குகிறான். ஆரிய பீஷ்மனுடைய திருவடியை வணங்குகிறார்கள். சிறந்த தலைவனாக இருக்கிற பீஷ்ம பிதாமகர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முதியவர் அவர். அவருடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். கிருபாச்சாரியன் என்ற ஒரு ஆசிரியன், அவனை வணங்குகிறார்கள். தங்களுக்கு பாடம் கற்பித்த துரோணன் என்று சொல்லுகிற துரோணாச்சாரியாரை வணங்குகிறார்கள். அவருடைய புதல்வன் அஸ்வத்தாமன் என்பவனை வணங்குகிறார்கள். மற்றும் உள்ள பெரியோர்களையெல்லாம் வாழ்த்தி அன்போடு வணங்கி நிற்கின்றார்கள். அங்கே கர்ணன், வெற்றியிலே மிக உயர்ந்த கர்ணன் இருக்கின்றான். பாம்பு கொடியுடைய இளையவர்கள் இருக்கிறார்கள். பாம்பு கொடியுடைய துரியோதன், அவனுடைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள். பனிக்கொடி, பனி பாம்பு, பனிக்கொடியுடைய இருக்கிறார்கள். சகுனியோடு தடந்தோளுடைய சர்வ பெரும்புகழ் தழுவி, சர்வ எல்லா புகழ், சர்வன எல்லாம் அர்த்தம், எல்லா புகழையும் உடையவர்களாக மகிழ்ச்சி கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். காந்தாரி முதலாக உள்ள பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த காந்தாரி முதல் நாரியதமை முறைப்படி தொழுதார். காந்தாரி தாய் போன்றவர், அதனாலே அவர் முதலாக இருக்கக்கூடிய பெண்களையும் வணங்கினார்கள். அங்கே குந்தி தேவி இருக்கிறார். தன்னுடைய தாய் அங்கே குந்தி தேவி. குந்தியும் இளங்கொடியும் வந்து, இளங்கொடி அங்கே திரௌபதி அவளோடு சேர்ந்து அங்கே இருக்கிறாள். கதைகள் சொல்லி அந்த ஊரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திரபிரசத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது, அந்த ஊர்ல இருந்து வந்தவுடனே தான் ஊர்ல என்ன நடந்தது அந்த அம்மா வந்து தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். முந்திய கதைகள் சொல்லி உரையாடி பின் பிரிந்து விட்டார்கள். இப்போது மாலை நேரம் வருகிறது. அந்தியும் புகுந்தது, புகுந்ததுவால் புகுந்தது, அந்தி நேரம் வருகின்றது. பின்னர் ஐவரும், இந்த பாண்டவர்கள் 5 பேரும் உடல் வலி தொழில் முடித்து, அதாவது உடல் வலிமை எக்ஸசைஸ் மாதிரி உடல் வலிமைக்காக செய்யக்கூடிய சில பயிற்சியெல்லாம் செய்து முடித்த பிறகு சந்தி, மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை, அதாவது மாலை நேரத்தில் கதிரவன் சாய்கின்ற போது செய்யக்கூடிய சந்தி, காலை சந்தி, பகல் சந்தி, மாலை சந்தி என்று 3 சந்திகள் செய்வார்கள். அந்த சந்தி ஜபங்கள் செய்த பிறகு, அருமையான உணவு உண்ட பிறகு, சந்தன மலர் புனைந்து பெண்களுடைய வீணை இசையை உருகி பாட்டு இசைப்ப அதை கேட்டுக்கொண்டு இவர்கள் தூங்குகிறார்கள். மன்றதோர் துன்பம் வருகிறது என்பது அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அந்த துன்பத்தை மடித்திடலின்றி, துன்பத்தை போக்குவதில்லாமல், அந்த துயரை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அவர்கள் உறங்குவதற்கு சென்றார்கள். எல்லாரும் உறங்குவதற்கு சென்றார்கள். அடுத்த நாள் காலத்து வேகமா போனாங்க. முதல் நாள் வந்தாங்க, ஓய்வு பெற்றார்கள். அடுத்த நாள் காலை நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடி பாணர்கள்
வரவேற்கிறார். அதாவது பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். பாணர்கள் துதி கூற பகலவன் கீழ்த்திசையிலே கதிரவன் உதயமாகின்றான். இவர்கள் துயில் எழுந்தார்கள். தோல் நலத்தினாலே இணையில்லாதவர்கள், தோல் வலிமையினாலே இணையில்லாதவர்கள் தெய்வத்தை வழிபாடு செய்கிறார்கள். பொன் பட்டாடை அணிந்து ஆயுதங்களை எல்லாம் ஏந்திக் கொண்டு சபையிலே வருகிறார்கள். நாணமில்லாத கௌரவர்கள், வெட்கமே இல்லாத கௌரவர்கள், நாணமில்லாத கௌரவர்கள். இங்கே பாரதி பாடணும், நாணமில்லாத கௌரவர். இல்லைன்னா கௌரவர்கள் தான் பாடணும், வெக்கமில்லாதவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். பாரதிக்கு அந்த கௌரவர்கள் இருக்கிற எரிச்சலாலேயே வெக்கம் கட்டவேன்னு சாதாரண பேசும் போது கௌரவர்கள் தானே சொல்லணும். நாணமில்லாத கௌரவர்கள் நாயகனோடு, தங்கள் நாயகனோடு திருதராஷ்டிரனோடு அங்கே வீற்றிருந்தார்கள். பீஷ்மன் இருந்தான். அறச்செயலையே விரும்புகிற விதுரன் இருக்கிறான். அந்த குறவர்கள், கிருபாச்சாரியான முதலிய குறவர்கள் இருக்கிறார்கள். கிருபாச்சாரியம், துரோணாச்சாரியன் ஆகிய பார்ப்பன குறவர்கள் இருக்கிறார்கள். குறவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நாட்டு மந்திரியர்கள், பிற நாட்டு மன்னர்கள். கேட்டினுக்கு இரையாவான், கேட்டினுக்கு இரையாவான் மதிகடும் துரியோதனன். கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னேன்னு சொல்ல. அதான் வினாச்ச காலே விபரீத புத்தின்னு சொன்னேன். கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் பின்னே. எப்ப நமக்கு மதி கெட்டு போச்சுனாலே பின்னாலே தீய விளைவுகளை நாம் சந்திக்க போறோம்னு அர்த்தம். அதனால இங்கே கேட்டினுக்கு இரையாவான் மதிகடும் துரியோதனன். கேட்டினுக்கு இரையாக போகிறான். அழிவு காலம் வந்துருத்தவனுக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் துரியோதனன். அவனுடைய சுற்றத்தார்களும் அவனுடைய நண்பர்களும் பெரிய சபையிலே விளங்கி நிற்கிறார்கள். இப்போது சூதாட்டத்துக்கு அழைக்கிறார்கள். கவறு சூதாட்டம், புன்தொழில் கவறு. இருமென பண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்புன்னு வள்ளுவர். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. திருமகளானவள் யாரை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா, இருமன பெண்டிர்கள், கணவன் இருக்கும்போது இன்னொருத்தனை விரும்புகிற பெண்டிர்கள், கள்ளு குடிக்கிறவன், கவறு சூதாடுகிறவன், இந்த 3 பேரை விட்டுட்டு திருமகள் நீங்கி போயிருக்கிறார். திரு நீக்கப்பட்டார். திருமகளாலே நீக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவள் மூதேவி. மூதேவி இவங்களோட கான்டாக்ட் வச்சுப்பார். திருமகள் இவங்களை விட்டு போயிடுவா, அந்த மூதேவி இவங்களோட கான்டாக்ட் வச்சுப்பார். அந்த புன்தொழில் கவறு, இழிவான தொழிலையுடைய சூதாட்டம். அது இந்த பூமிசை இணையலும் புகழ். இந்த மண்ணிலே அதற்கு, அந்த சூதாட்டத்துக்கு இணையில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆற்றிலே மேம்பட்டவன் சகுனி. சூதாட்டம்னா சகுனி, அந்த அளவுக்கு திறமைசாலி அவன். அவை சபை நடுவிலே ஏறு என கழித்திருந்தான். சிங்க ஏறு போல அவன் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றான். வென்றிகுள் பெரும் சூதர் அந்த விவிஞ்சதி சித்திரசேனனுடன் சூதர்கள், சூதாடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். சித்திரசேனன் என்று சொல்லுகின்ற ஒரு அமைச்சன் இருக்கின்றான். சத்தியவிரதன் என்ற ஒரு நாட்டு அரசன் இருக்கின்றான். புருமித்திரன் என்பவன் இருக்கிறான். ஜெயன் என்பவன் இருக்கிறான். சாலவும் மஞ்சு தரும் கெட்ட சதிக்குணத்தார் பலமாயம் வல்லார் கோலனர் சபைதனிலே கொக்கரித்து ஆர்ப்பரித்து இருந்தார். சித்திரசேனன், சத்தியவிரதன், புருமித்திரன், ஜெயன், ஜெயத்ரதன்றவன், இவங்க எல்லாருமே கெட்ட குணத்தை உடையவர்கள், சதிக்குணம் உடையவர்கள், மாயம் வல்லவர்கள். அந்த சபையிலே கொக்கரித்து ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள். அங்கே அந்த அவைகளுக்கு, சூதாடுகிற அவைகள் அப்படி இருக்கு. பாண்டவர்கள் மேலவர் தம்மை வணங்கி, அந்த பாண்டவர் இளைஞர் தம்மை ஆலமுற்றிட தழுவி செம்பொன் ஆசனத்து அமர்ந்த அப்போதிலே, பெரியோர்களை தழுவிக்கொண்டு எல்லாரையும் வணங்கி தழுவிக்கொண்டு அந்த ஆசனத்திலே பாண்டவர்கள் அமருகிற நேரத்திலே சகுனி பேசுகிறான். அறத்தோன்றல் உன் வரவினை காத்துளார்கான். அறத்தோன்றல், அறத்துக்கே இலக்கணமாக திகழ்ந்த தர்மபுத்திரனே அப்படின்னு கூப்பிடுறான். தர்மபுத்திரனே உன் வரவுக்காக காத்துளார். இங்கே தடந்து உடைய துரியோதன் முதலியவர்கள், இந்த மன்னர் அனைவரும் நெடுங்கோளாக காத்திருக்கிறார்கள். அதனாலே வில்லுறு போர் தொழிலால், வில்லாற்றலாலே நீங்கள் பேராற்றல் உடையவர்களாக நீங்கள் அந்த நாட்டிலே இந்திரபிரஸ்தத்திலே பெரிய ராஜசூயமெல்லாம் செய்து புவி வென்று குலத்தையே அந்த மேம்படுத்தி இருக்கிறீர்கள். அப்ப சூது என்ற போரிலேயும் நீங்கள் வலிமையுடையவர்கள் என்பதை நிலைநாட்ட வேண்டாமா? மோது போரிலே நீங்கள் வலியவர்கள் என்பதை நீங்கள் விளக்கி காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் சூதாடுகிற போரிலேயும் நீங்கள் திறமைசாலிகள் என்பதை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இது அமைச்சிருக்கோம். நீங்க திறமைசாலி என்பதை காட்டுறதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கோம்.
தருமன் சொல்லுகிறான், தருமன் ஐயா, சதியுறும் சூதினுக்கு என்னை அழைத்தாய். வஞ்சகமாக செய்யப்படுகிற ஆட்டம் தான் சூதாட்டம். அதுக்கு என்ன போய் கூப்பிட்டிருக்கியே, இதுல என்ன பெருமை இருக்க முடியும்? இதுல அறம் இருக்கிறதா, மரம் இருக்கிறதா? வர்மம் நின் மனத்துடையாய். உன்னுடைய மனத்திலே வர்மம்னு இருக்கு. வர்மம்னு சொன்னா, வர்மம்னா வெஞ்சன்ஸ் அர்த்தம், பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. வர்மம், வர்மம்னா பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி. வர்மம் நின் மனத்து உடையாய். வர்மம் தான் உன் மனசுல இருக்கு. உன் மனசுல வர்மம் வச்சிட்டு இருக்க. சில பேர் சொல்லுவாங்க வன்மம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த வர்மம் தான் உன் மனசுல இருக்கு. எங்கள் வாழ்க்கையை பத்தி நீங்க மகிழ்ச்சியா நினைச்சு பார்க்கல. உகந்திலை உன்னுடைய நிலையை எனக்கு நன்றாக தெரியும். இருமையும் கெடுப்பது, இம்மை வாழ்க்கையும் கெடுக்கக்கூடியது சூதாட்டம், மறுமை வாழ்க்கையும் கெடுக்கக்கூடிய சூதாட்டம். இருமையும் கெடுப்பது இந்த இழி தொழிலால் என்னை அழித்தலுற்றாய். இந்த இழிந்த செயலை செய்து எங்களை அழிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாய். அதாவது என்ன நடக்க போறதுன்னு அவன் தெரிஞ்சிருக்கான். இழி தொழிலாலே எங்களை அழிப்பதற்காக நீ முடிவு செய்திருக்கிறாய். அது இருமையும் கெடுப்பு. சகுனி கலகல என சிரித்தான். பழிக்கவற்றையும் ஒரு சாத்திரம் என பயின்றவன் சகுனி. பழி என்று பழிக்கப்படுகின்ற, எல்லாராலும் இகழப்படுகிற சூதாட்டத்தையே ஒரு சாஸ்திரமாக படிச்சவன் சகுனி. அதையே ஒரு நூலாக தெரிச்சு அந்த நூலே ஸ்பெஷலைஸ் பண்ண, அதை சாஸ்திரம் என பயின்றோம். அதுவே ஒரு அறநூல், அவனுக்கு தெரிஞ்ச அறநூல் அதுதான். அதனால பயின்று பல பல மொழிகுவதென் உன்னை பார்த்திவன் என்று நீ அழைத்து விட்டேன். அனாவசியமா பேசுவான். நீ பெரிய ராஜான்னு நினைச்சிட்டு உன்னை கூப்பிட்டேன். நீ பார்த்திவன், எல்லா மன்னர்களுக்கும் பெரிய சக்கரவர்த்தின்னு சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிட்டேன். நிலம் முழுவதும் ஆட்கொண்டாய். நீ தனி நீ என்று பலர் சொல்ல கேட்டதனால், நீ ஒப்பற்றவன் தனி நீனா ஒப்பற்ற நீ என்று சொல்ல பல பேர் சொன்னார்கள். அதை கேட்டதனால் சில பொருள் விளையாட்டில் கொஞ்சம் செலவு செய்தா பரவாயில்ல, அதனால ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுடும். சூதாட்டத்துல ஒரு 10 ரூபா 5 ரூபா போறது, இதுக்கெல்லாம் நீ கஞ்சத்தனம் பண்ணுவேன்னு யாரு கண்டா? சில பொருள் விளையாட்டு, சில பொருளை வைத்து இழப்பதுல என்ன ஒரு பெரிய நஷ்டம் வந்துட போறது? நீ அதுக்கு போய் வருத்தப்படுறிய. சில பொருள் விளையாட்டில் செல்லும் செலவினுக்கு அழிகளை என நிறுத்தேன். அதுக்காக நீ வருத்தப்பட மாட்டேன்னு நினைச்சேன். அப்போ கொஞ்சம் ரூபாய் செலவழிக்கிறதுக்கே நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னா அப்புறம் என்ன பண்ற? பாரத மண்டலத்தார், பாரத மண் நாட்டிலே வருகிறவர்கள் எப்போதுமே தங்கள் தலைவனா இருக்கிறவனே, பாரத நாட்டில் இருக்கிறவன் எப்பொழுதும் தன்னுடைய நாட்டு மன்னனா இருக்கிறவன் ஒரு கஞ்சன்னு பேர் வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. அவங்களை பார்த்து சொல்லு, தம்பிகளை பார்த்து மற்றவனை பார்த்து. பாரத நாட்டில் இருக்கிறவனுக்கு, ராஜாவா இருக்கிறவன் எப்பயுமே கஞ்சத்தனம் உள்ளவனா இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே விரும்புகிறார்கள். நீ என்னடானா கஞ்சத்தனம் உள்ளவனா இருக்கியே, வரமாட்டேங்கிய சூதாட்டத்துக்கு. சோரம் இங்கு இதில் உண்டோ, தொழில் சூது எனில் ஆடு நரர் அரசன்றோ. அரசர்கள் தானே ஆடுகிறார்கள். இது சூது தொழில் சொன்னா அரசர்கள் ஆடுறதுல என்ன தப்பு? பாரத வீரர்களே பெரிய தேரோட்டுகிற ஆற்றலை உடைய பல மன்னர்களுக்கு முன்னாலே நடு மண்டபத்திலே பட்டப்பகலிலே நீ சூர சிகாமணி, சூரர்களுக்கெல்லாம் மேம்பட்ட சூரன், இந்த சொத்தினை திருடுவோம் என்று நினைக்கிறாயா? உன் சொத்தை நாங்க திருடிட்டு போறோமா? எல்லா மன்ன நாட்டு தேரோட்டுகிற வல்லருடைய மாரதர்கள், அதிரதர்கள், மகாரதர்கள்னு சொல்லுவான். அவ்வளோ தேரோட்டுகின்ற போர் வீரர்கள் இருக்கிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள். அந்த மண்டபத்திலே பட்டப்பகலே நீயும் சூர சிகாமணியா வேற இருக்க. உன் செல்வத்தை நாங்க அடிச்சுன்னு போறோமா, திருட போறோமா? இதுல அச்சம் வேண்டாம். விரைந்து ஆடுவது நெடும்பொழுது ஆயினது ஆள். அதனால விரைந்து ஆடுவோம், சட்டுன்னு ஆடணும். ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கும், நெடும்பொழுது ஆயிடுத்து. கச்சி ஓர் நாழிகையா நல்ல காயுடன் விரிந்திங்கு கிடத்திட. அருமையான காய் இந்த தட்டிலே பிரிக்கப்பட்டு கிடப்பதை பார். இதை பார், இந்த காயின்னா அப்படியே போட்டு கிடக்கிறது. நிச்சயமாக நீ வெல்வாய். வெற்றி என்பது உனக்கு எப்போதுமே இயல்பாக வருவதல்லவா, உனக்கு தெரியாதா? நிச்சயம் நீ வெல்வாய். பல நினைப்பு எதற்கு? அந்த சூதாட்டத்தை தொடங்கு என்று சொன்னார். தர்மன் பேசுகிறான். தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துஷ்டன். தான் வளர்த்துட்டு இருக்கிற பசுமாட்டையே தோல் விலைக்காக கொல்லுகிற துஷ்டன் இவன், கீழ்மகன். இவன் சொல்லுவதை கேட்கிறான். துஷ்டன் இங்கே சகுனி,
தான் வளர்க்கக்கூடிய பசுமாடு ஆசையா வளர்த்துட்டு இருக்கான், அதனுடைய தோல் விலை போகுன்றதுக்காக விற்கிறான்னா அவன் என்ன சொல்றான்? நூல் விலக்கிய செய்கை இளஞ்சும் நோன்பினோம், நூல் விலக்கிய செய்கை இளஞ்சும் நோன்பினோம் தர்மம். நூலினாலே செய்வன தவிர்வன என்று இருக்கிறது. அறநூல்கள்ல இதை இதை செய்ய வேண்டும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அறநூல்களிலே விளக்கப்பட்ட செயல்களை விலக்கியே தீர வேண்டும் என்று உறுதியாக நிற்கக்கூடியதும் தர்மம். நூல் விலக்கிய செய்கைகளை செய்வதற்கு அஞ்சுவான், பழி பாவங்களுக்கு மடங்குகின்ற தன்மையுடையவன் அவன். அந்த நோன்பு, அந்த விரதத்தை மேற்கொண்டவன் தர்மம். அவன் உளம் நொந்து சொல்லுகிறான். தேவல பெரியோர் மாமுனிவோனும் செய்த கேள்வி அசிதனும் முன்னர் காவலுக்கு விதித்த தன்னூலில் கவறு நஞ்சென கூறினார். தேவர்களுக்கெல்லாம் மிக பெரியவனாக விளங்குகின்ற வியாசன் என்பவன் எழுதியிருக்கின்றான். அந்த கேள்வி ஞானத்தை பற்றி எழுதியிருக்கிற வியாழ பகவான் ஒரு சூத்திரம் எழுதியிருக்கின்றார். அவர்கள் மன்னர்களுக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலேயுமே சூதாடுதல் நஞ்சு என சொல்லி வைத்திருக்கிறார்கள். யாருமே வஞ்சகத்திலே வெற்றியை விரும்புவதில்லை, எல்லாரும் சூதை பழி என கொள்கிறார்கள். போர்க்களத்திலே அச்சமில்லாமல் ஏறி போர் செய்கிற வெற்றியைத்தான் எல்லாரும் மதிக்கிறார்கள். உயிரே போனாலும் கூட தூய சொல் அன்றி தூய சொற்களை பேசுவார்களே தவிர மிளைச்சர்களைப் போல் என்றும் சொல்லார். கீழ்மக்களைப் போல பேசக்கூடாது. நம்முடைய பேசுகிற பேச்சுக்கள் எப்போதுமே நம்முடைய பண்பை வெளிப்படுத்தணும். நாம் ஏதாவது ஒரு சொல்லிட்டோம்னா அது நாம் சொல்லி நம்ம தன்மையிலிருந்து கீழே இறங்கிட்டோம். மிளைச்சர்கள் மாதிரி பேசக்கூடாது. மிளைச்சர்கள் கீழ்மக்கள், பணியாளர்கள் இருப்பான், அவன் ஏதோ அவனுக்கு அதாவது கேரக்டர் இருக்காது. சில நேரங்கள்ல அவன் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அவன் மதிக்க மாட்டான். அறநூல்கள் நீதி நூல்கள் அவன் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் அவங்க தூக்கி எறிஞ்சு பேசலாம். ஆனா மன்னனாக இருக்கிறவன் அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சு பேச முடியாது. நீ மிளைச்சன் மாதிரி இருந்துட்டு நீ பேசலாம், ஆனா மன்னனாக இருக்கிற நான் பேசக்கூடாது இல்லையா? இப்ப சகுனியா இருக்கிறவன் பேசிட்டு போடலாம் இல்லையா? சகுனிக்கு பேசுறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய நாட்டு இதுன்னு கிடையாது, ஆனா நீ பேசலாம். மிளைச்சனை போல் என்றும் சொல்லார். பாரத நாட்டில் சிறந்த மேலோர்கள் எப்போதுமே அறநிலைக்கு மாறுபட்டு நடக்க மாட்டார்கள். ஆதலால் இந்த சூதை வேண்டேன். செல்வத்தினாலே வருகிற பெருமை, நான் செல்வம் வருகிறது என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனாலே அறம் ஓங்க வேண்டும். அதனாலே ஓதலாலும் உணர்த்தலாலும் அறத்தை சொல்லிக் கொடுக்கணும், அறத்தை மற்றவர்களுக்கு உணர்த்தணும். சாதலின்றி அந்த அறம் என்ற கலைகள் வளர்ந்து வர வேண்டும். சகுனி யான் அரசு ஆளுதல் கண்டாய். நான் இது நாள் வரைக்கும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற போது என்று இந்திரபிரஸ்த நகரத்திலே நான் அறம் ஓங்குவதற்காக சில செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த கலைகள் வளர்ந்திரும்படியாக செய்கின்றேன். சாதலின்றி அறம் வளரும்படியாக செய்கிறேன். யான் அரசாளுதல் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னை வஞ்சித்து என் செல்வத்தை கொள்கின்றவர்கள் என் தனக்கு இடர் செய்பவர் அல்ல. என்னை வஞ்சித்து என்னுடைய செல்வத்தை அடிச்சுட்டு போனா எனக்கு ஒன்றும் ஆபத்து பண்றான்னு அர்த்தம் இல்லை, எனக்கு ஒன்றும் துன்பம் பண்றான்னு அர்த்தம் இல்லை. ஆனா நான்மறை கொள்வார். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வேதங்களை கொள்கின்றவர்களாக அவர்கள் ஆகும். அதனால ஏமாற்றப்படுவதோ வஞ்சிக்கப்படுவதோ நான் அல்ல. ஆனா நான்மறையானது வேதங்கள் அழிந்து போகின்றன, கலைத்தொகைகள் மாய்ந்து போகின்றன. பாரத நாட்டிலே என்னுயிர் பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை அழைப்பார். இழிவை உண்டாக்குகிற கலி என்ற ஒரு புருஷன், கலி புருஷன் சொல்லுவாங்க. தீமைகளை உண்டாக்குகின்ற கலியே நாமே கூட்டு கூற்றத்தை கையால் விழித்தற்றாலும் வள்ளுவன் சொல்லும் போது கூற்றுவனையே கையால வான் கூட்ட மாதிரி, கலியை வான் கூட்ட மாதிரி இருக்கு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், நெஞ்சிலே இந்த கொள்கையை நீ குறி என்றான். சகுனி மறுபடியும் வல்லுக்கு அழைத்தார். வல்லுனா சூதாட்டம், கவருனா சூதாட்டம், வல்லுனாலும் சூதாட்டம். வல், இந்த காய்க்கு பேரு வல்லுன்னு பேர், சூதாடுகிற காய்க்கு வல்லுன்னு பேர். வல் பலகை, வல்லு பலகை, வல்லு காய். வல் சாஸ்திரம் பேசுகிறாய் என தழல்படு விழியோடு சகுனி சொல்லுவான். சாஸ்திரத்தை பேசிட்டு இருக்க, சூதாட்டவாதன்னு சொன்ன சூதாடவாதனாக்க சாஸ்திரத்தை பேசுறிய. கோத்திர குல மன்னர் பிறர் குறைபட தம் புகழ் கூறுவரோ. நல்ல கோத்திரத்திலே தோன்றியவனாக இருந்தா, நல்ல ஜாதியில பிறந்தவனா இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வெளியேற்ற நல்ல கோத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் எவனும் தாம் புகழ பிரமாதமா பேசிக்க மாட்டான்.
நீ ஓம் புகழ பிரமாதமா பேசுகிற. என்னுடைய நாட்டு மன்னர்களை பார்த்து நாட்டு மக்களை பார்த்தாயா? நான் என் நாட்டு மக்களை நான் எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் பார்த்தாயான்னு சொல்லிருக்கேன். நல்ல குலத்திலே தோன்றிய மன்னர்கள் தம் புகழை கூற மாட்டார்கள். நீ நன்றாக பேச தெரிந்தவன், நாட்டிடன் மிக்கு உடையாய், நான் நன்றாக உடையவன், நம்மவர் காத்திடும் வழக்கை மாத்திரம் மறந்து விட்டாய். நம்ம நாட்டு மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணோம், நாம என்ன பண்ணணும் பாக்கணுமே தவிர அது கூடாது இது கூடாதுன்றதை பத்தி பேசாது. ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம குடும்பத்தை சூதாடினாங்களா இல்லையா? நம்ம குடும்பத்தை இதுக்கு முன்னாடி யாராவது சூதாடிருக்காங்களா இல்லையா? அதுதான் நீ பார்க்கணும். நீ நான் அரசு அறநூல்களிலே சூதாட்டத்தை பத்தி பேசல அப்படின்லாம் சொல்லாது. நம்மவருடைய பழைய வழக்கத்தை மாத்திரம் நீ மறந்துட்ட. மன்னர்கள் எப்பொழுதுமே வல்லுக்கு வா என்று சூதுவா என்று அழைத்தால் அது மறுத்தா அது அவனுக்கு அழகில்லை, அவன் வீரன் இல்லைன்னு. என்னது இந்த தேர்ந்தவன் வென்றிடுவான். சகுனி சொல்றான், ஆற்றல் இருக்கிறவன் ஜெயிக்கிறான், ஆற்றல் இல்லாதவன் தோற்று போவான். நீ என்னது போய் அனாவசியமா நீ இந்த தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். இது வாட்போரா இருந்தான்னு சூது போரா இருந்தான்னு ரெண்டும் ஒண்ணுதானே. வாட்போரில் குத்து நெறி அறிந்தவன் குத்துரனுக்கு எப்படி வாழால வெட்டுறது குத்துறன்னு தெரிஞ்ச வெல்லுகிறான், மற்றவன் அழிந்து போகிறான். சாஸ்திர போர்ல வாதம் இடுகிறான், சாஸ்திரம் தெரிஞ்சவன் வாதிடுகிற போது அந்த வாதத்தினாலே வெற்றி பெறுகிறான். ஆனா நாவினாலே வெற்றி பெறுகிறதா இருந்தாலும் சரி, சூதாட்டத்தில் வெற்றி பெறுதா இருந்தாலும் சரி, வாட்போர்ல வெற்றி பெறுதா இருந்தாலும் சரி, திறமை உள்ளவன் வெற்றி பெறுகிறான், திறமை இல்லாதவன் தோற்று. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்றான். சாஸ்திர போரிலே உணர்ந்தவன் வெற்றி பெறுகிறான், உணராதவன் அழிந்து போகிறான். இவையெல்லாம் சூது சதி என்று யாராவது சொல்லுவார்களா? வாட்போர்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், ஒருத்தனை கொண்டுட்டான்னாக்க அது சூதா? லாஜிக்கா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், தர்க்க சாஸ்திரத்துல ஒருத்தன் பேசுறான், வாதங்கள் பேசுகிறான், அந்த வாதிடுகிறவன் சூதா? அதனால வல்லவன் வென்றிடுவான், தொழில் வன்மை இல்லாதவன் தோற்றிடுவான். அதையே திருப்பி அழுத்தமா சொல்றான் பாருங்க. முதல்ல தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். அதே பாயிண்ட் மறுபடியும், வல்லவன் வென்றிடுவான், தொழில் வன்மை இல்லாதவன் தோற்றிடுவான். நல்லவன் அல்லாதான் என நாணமில்லா சொல்லும் கதை வேண்டும். இது நல்லவன் அல்லாதவன், நல்லவன் சூதாடாதவன் நல்லவன், சூதாடுறவன் கெட்டவன், இதெல்லாம் நாணமில்லாதவர்கள் பேசுகிற வார்த்தை. வெற்றமில்லாத அவன் பேச, அவனுக்கு திறமை இல்லாதவன் பேசிட்டு இருப்பான், அவன் வரமாட்டான். அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் இந்த கதையே வேண்டாம். அமர் செய்திட மன்னர்களுக்கு முன்னால, அத்தனை மன்னர்களுக்கு முன்னால ஒரு சேலஞ்சுக்குன்னு கூட்டாச்சுன்னு சொன்னா அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? பல நாட்டு மன்னர்கள் முன்னால ஒருத்தன் ஒருத்தனுக்கு வாதுக்கு அழைக்கிறான்னா அந்த வாதை நாம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அரச நீதி. அந்த அரச நீதி என்பது நீ பார்க்கணுமே தவிர இந்த அரச நீதி, ஒரு அரச நீதி வச்சுக்கிற, அரச நீதி தேவையில்லை, இந்த அரச நீதி வச்சுக்கிற, அந்த அரச நீதி விட்டுருவிய. இப்ப இந்த அரச நீதிக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு அவனை ட்ராப் பண்ணிட்ட. ஆனா நல்லவன் அல்லவன் பேசுற, அமர் செய்கிற மன்னவர் முன்னே உன்னை அழைத்து விட்டேன், சொல்லுக வருவதுண்டேல். மனசுல துணிவில்லைன்னா அதையும் சொல்லிடு. என்ன முடியாது, எனக்கு மனசுல துணிவில்லைன்னு சொல்லிடு, பரவாயில்ல. தர்மன் விதியை நினைத்தான், கொடிய விதியை நினைத்தான். இது விலக்கொணாது அறம் என்பது உணர்ந்தான். அறம் என்ற ஒன்று அழியாததுன்னு அவனுக்கு தெரியும். அறம் என்பது என்னைக்கும் அழியாததுன்னு தெரியும். அதனால சிறிய வழக்கு ஒன்றை புலனில்லாதவர் தம் உடம்பாட்டை ஐயன் நெஞ்சில் அறம் எனக் கொண்டான். சிறிய வழக்கம், மட்டமான இழிந்த வழக்கம், புலனில்லாதவர் தம் உடம்பாடு, அறிவில்லாதவன் ஏற்றுக்கொள்கிறான், அதை அறம் என்று கொண்டான். ஐயகோ, பாரதி பேசணும் இந்த ஐயகோ, அந்த நாள் முதலாக துய்ய சிந்தையில் எத்தனை மக்கள் துன்பம் இவ்வகை எய்தினர். அந்த பரதன், அதாவது அந்த தருமன் ஏற்றுக்கொண்ட நாள் முதலாக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் படுகிற அவஸ்தை அளவிலே அடங்குமா. தருமன் ஆட ஆரம்பிச்சான், அன்னிலேருந்து அவனை சான்று காட்டி எல்லாரும் ஆடிச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆடிச்சு. அந்த நாள் முதல் தூய சிந்தனை, நல்ல சிந்தனை உள்ளவர்கள்லாம் கூட எத்தனை பேர் மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தூய சிந்தையர் எத்தனை மக்கள் இந்த சூதாட்டத்தினாலே துன்பம் விழுந்து வருந்துகிறார்கள் தெரியுமா? நல்லவன்னா சூதாட போயிடுறானே, கேட்டா தர்மன் ஆடினானே.
முன்பிருந்த ஒரு காரணத்தினாலே மூடரே பொய்யை மெய்யனலாகும். பாரதி பேசுறாங்க. முன்பிருந்தது ஒரு காரணத்தினாலே, முன்பு வச்சுட்டு இருந்தாங்கன்றதுனால அதை நாம் இன்னைக்கு வச்சுக்கணுமா? மக்களை பார்த்து கேட்கணும், மூடர்களே அது பொய்ன்னு சொன்னா அது நல்லதாகுமா? முன்பென சொல்லும் காலம் அதற்கு மூடரே ஒரு வரையறை உண்டோ? முன்பு காலம் முற்காலத்தில் அப்படி இருந்தது, முற்காலத்தில் அப்படி இருந்ததுன்னா நம்ம கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க பாரத காலத்திலே அப்படி ஆடினாருன்னா. முற்காலம்ன்றதுக்கு அது என்ன வரையறை? அதுக்கு முன்னால ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கும் இல்லையா? முற்காலம்ன்றதுக்கு என்ன வரையறை இருக்கிறது? முன்பு என சொல்லும் காலம் அதற்கு ஒரு வரையறை உண்டா? முன்பு என சொன்னால் நேற்று கூட முன்புதான். முன்புன்னா இதுக்கு முன்னாலே முன்பு என சொல்லி நேற்று முன்பேயாம், 3 கோடி வருஷமும் முன்புதான். முன்பு இருந்து எண்ணிலாத பூமியில் மொய்த்த மக்கள் எல்லாம் முனிவோரோ. எல்லாம் எண்ணற்ற மக்கள் என்ன இந்த உலகத்தை முன்பு இல்லாத எத்தனையோ மக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சிறந்த மோசமானவங்களா? நீர் பிறக்கு முன் பார்மிசை மூடர் நேர்ந்ததில்லை என நினைக்கிறோ? நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ மடையங்க நாட்டுல பிறந்திருக்காங்க. நாம தான் மடையங்க, நாம தான் மோசமானவங்க. பார்மிசை மூடர் நேர்ந்ததில்லை என நினைந்தீரோ? பார் பிறந்தது தொட்டு இந்த மண்ணுலகம் பிறந்த நாள் தொட்டு பல கோடி வானத்திலே மேகத்திலிருந்து மழைத்துளியைப் போல கண்ட மக்கள் அனைவருள்ளேயும் நீர் பிறப்பதன் முன்பு மடமை நீசத்தன்மை இருந்தன. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி மக்களிடத்திலே மடமை இருக்கிறது, நீசத்தன்மை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, பொய் புலை சிந்தை இருக்கிறது. நாம தான் இந்த தர்மத்தை காப்பாற்றுறோம். என்ன உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மோசமானவங்க இருந்திருக்கு, நீ என்ன பெரிய நான் அப்படியே அந்த தர்மத்தை விடாத காப்பாற்றிட்டு இருக்கேன். உனக்கு முன்னாடி வஞ்சனை உள்ளவன் ஏதோ பண்ணவங்க இருந்திருக்கான். உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டா உலகம் மோசமான உலகம். பொய் ஒழுக்கை அறம் என்று கொண்டு பொய்யான ஒழுக்கத்தை தான் தர்மம். அதுக்கு டெவில் கோட்டிங் ஸ்கிரிப்சர் மாதிரி சாத்தான் வேதத்தை மேற்கோளாக காட்டுற மாதிரி பொய்யான ஒழுக்கம் தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். பொய் ஒழுக்கத்தை அறம் என்றும் கேலியை சாஸ்திரம் என்றும் நம்ம நாட்டிலே பாரத நாட்டிலே அறிவில்லார்கள். எத்தனையோ பேர் நொய்யராகி ஆசை உள்ளவனா இருந்து, உடல் மெலிஞ்சவனா இருந்து, மனம் மெலிஞ்சவனா இருந்து, வீக் மைண்டட் மேன், மனசை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாதவனா இருந்து, மென்மை உள்ளவராக இருந்து அழிந்து போனவர்கள் நிறைய கோடிக்கணக்கானவர்கள். மனத்தை நிறுத்துகிற தன்மை யாருக்குமே இல்லாத போச்சு. பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அதாவது டெம்டேஷனுக்கு ஆட்பட்டுறான், சூழ்நிலையினாலே சிக்கிடுறான். ஆனால் இந்த பாரத நாட்டிலே பொய்யொழுக்கை அறமென்று கொண்டும் பொய்யாக பேசுகிற கேள்விகளை சாஸ்திரம் என்றும் எத்தனையோ பேர் அழிந்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள். நூல்களையெல்லாம் நன்றாக கற்று தெளிந்தவன் தர்மன். நல்லா படிச்சிருக்கான், சாஸ்திரம் படிச்சிருக்கான், சாஸ்திரத்தை அப்ளை பண்றவன் தர்மன் தான். மெய்யறிந்தவர் தம்முள் உயர்ந்தோன், மெய்ஞானிகளிலே மேலாக போற்றப்படுகின்றவன் தர்மன். ஞானிகளுக்கெல்லாம் மேலாக போற்றப்படுகின்றவன். அப்படிப்பட்ட தர்மனே விதியினால் அந்த தர்மனும் விழுந்தான். தர்மன் விழுந்தானே, அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? விதிதான் காரணம் சொல்லும். சில நேரத்துல சில செயல்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாத போது விதி அப்படின்னு. சிலப்பதிகாரத்துல பல டேர்னிங் பாயிண்ட்ஸ், எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சிகள் வருகிற இடத்துல எல்லாமே இளங்கோவடிகளாலே விளக்கம் சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் விதி அப்படின்னு. 17 அறியா பண்பு மேம்பட்ட புகார் நகரத்துல ஊரை விட்டு யாருமே அந்த ஊரை விட்டு வெளியில போக மாட்டான். அப்படிப்பட்ட புகார் நகரத்துல இருந்து கோவலன் கண்ணகி 2 பேரும் அந்த ஊரை விட்டு நடுராத்திரி வெளியில போனாங்களே, அதுக்கு என்ன காரணம்னா விதியினாலே தான் செல்கிறார்கள். வினை கடைக்கூட்ட வியம் கொண்டான். விதி என்பது அவர்களை பிடர்பிடித்து தள்ளுகிறது. ஆகையினாலே அந்த நகரத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். புகார் நகரத்தை விட்டு யாருமே போக மாட்டான். அவ்வளவு செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்த ஊரு. ஏன் போறாங்கன்னா விதின்னு. இவ்வளவு பெரிய மிகச்சிறந்த செங்கோல் தென்னவர் காக்கும் நாடு, செங்கோல் தென்னவர் காக்கின்ற பாண்டி நாட்டிலே அரசன் இப்படி வாயிலிருந்து தவறி வார்த்தை பேசினால் அதுக்கு என்ன காரணம்னா வினைவிளை காலம் ஆதலின் யாவதும் சிறையலர் வேம்பன் தேரா. விதி அப்படி பேச சொல்லியது, ஆகினால்தான் அப்படி செய்யலாம். அதனால கதைகள்ல சில நேரங்கள்ல நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத போது காப்பி ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா அதை விதி என்று சொல்லுகிறான். ஆகையினாலே
இந்த அறத்தினாயே தெளிந்தவன், மெய்யறிந்தவர்களிலேயே உயர்ந்தவன். விதியினால் அந்த தர்மம் விழுந்தான். மதியினும் விதிதான் பெரிது. மதி பெரிதா விதி பெரிதான் ஆராய்ச்சி பண்ணியிருந்துக்கலாம். ஆனா மதியை விட விதிதான் பெரிது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர்லாம் வள்ளுவர் சொல்லுவார், விதியை கூட மதியால் வெல்லலாம்னு. ஆனா உரை எழுதுகிற பரிமையாளர் சொல்றான், ஊழ் வெல்லுதல் என்பது முடியாது, விதியை யாராலும் வெல்ல முடியாது. நீங்க விதியை வெல்ல வேண்டும் என்று நினைச்சாலும் கூட அந்த இடத்துலயே விதி முன்னால வெல்ல முடியாத பண்ணிடும். விதியை வெல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள், அந்த முயற்சிக்கு தடையாக விதி அந்த முயற்சியை தடுத்து நிறுத்திவிடும். ஆகையினாலே விதிதான் வலியதும். அவன் சொல்றான் வேடிக்கை, படிக்க படிக்க அறிவு மிகுவதில்லைன்னு திருக்குறள்ல. மொத்தம் படிக்கிறான், படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 0. பஞ்சாபி சபத்தை பத்தி ஒண்ணும் தெரியும். ஆனா படிச்சா பாடு என்ன ஆகும்னு கேட்டான். படிச்சா பாடு அந்த 0 பெருசா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா விதி. நுண்ணிய நூல் பல கற்பினும், படிப்பதற்கு நுண்மையாக இருக்கிற நூல்கள், நுட்பமாக இருக்கிற நூல்கள் பல நாள் ஆராய்ந்து சிந்திச்சு நீ படிச்சாலும் கூட படிப்பதற்கு முன்பு இருந்த அறியாமை என்பதுதான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்போ விதி. அதனால மதியினும் அந்த அறிவை விட விதி என்பதுதான் பெரியது. அதனால ஆகுள் போகுள்னு சொல்றோம். ஆகுளால் தோன்றும் அசைவின்மை. ஒரு முயற்சி வரணும்னா கூட அதுக்கு நல்ல ஊழ் இருந்தாதான் முயற்சியே வரும். நல்ல ஊழ் இல்லைன்னா முயற்சியே வராது. அதுக்கும் ஒரு விதிக்கும் நல்ல அதுக்கு ஒரு விதி இருக்கணும். நல்ல விதி நமக்கு பயன்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நல்ல விதி இருக்கு. அப்பதான் நமக்கு பயன்படும். ஆனா வையம் மீது உளவாகும் அவற்றுள் விதியினும் பெரிதோர் பொருள் உண்டோ. இந்த வையத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்ல சிந்திச்சு பார்த்தோம்னா விதியை விட வன்மையான ஒரு பொருள் ஏதாவது இருக்கிறதா? மேலை நாம் செய்யும் கர்மம் அல்லாதே, நாம் செய்கிற கர்மம் அல்லாமல் நாம் செய்கிற செயல்கள் இருக்கு, முயற்சிகள் இருக்கு. கர்மம் அல்லாது நதியில் உள்ள சிறுகுழி தண்ணில், நதியிலே ஒரு தண்ணி ஓடுகிற போது ஒரு பள்ளம், ஒரு குழி ஏற்பட்டு விட்டது. 4 திக்கில் இருந்தும் பன் மாசு பதியுமாறு பல அழுக்குகள் அந்த பள்ளத்திலே மூடுகின்றன. மணல் தான் மூடணும்னு விஷயம். சாக்கடைகள் இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள்லாம் கூட அதுல மூடிடும். நதியிலே அந்த குழியிலே பல மாசுகள் எப்படி மேலே செடிமெண்ட் அப்படியே மேல மேல பதிகிறதோ, அதை போல பிறர் செய்கிற கர்ம பயனும் நம்மை அடைவது உண்டு. பிறர் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை தாக்குகின்றன. விதியினுடைய தீரி அப்படி கிடையாது. விதியினுடைய தீரி என்ன? நாம் செய்ததை நாம் அனுபவிக்கிறோம், அதான் விதி தீரி. நாம் எதை செய்கிறோமோ அதற்குரிய பயனை நாம் சந்தித்தாக வேண்டும், விதி. ஆனா இங்க பாரதி என்ன பண்றான்னா, பல பேர் செய்கிற செயல்களுடைய விளைவுகள் நம்மை தாக்குகின்றன. அதனாலே எப்படின்னா எங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அவன் பண்றான் அவன் பண்றான் அவன் பண்றான் எல்லாம் நம்ம போட்டு அமைக்கிடுறது. விதி என்பது பல பேருடைய விதியாக நம்மை தாக்குகிற போது நாம் எழுந்திருக்க முடியாது. நம்ம விதியே வேற நம்மகிட்ட இருக்கு. இதுல வேற அண்ணன் விதி, தம்பி விதி, அக்கா விதி, தங்க விதி, சொந்தக்கார விதி, மாமன் விதி, மச்சா, இந்தியா தலை விதி எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டு அமுக்கும் போது நாம் எங்க வெளியில இருந்திருக்கோம் இல்ல? அதனால மேலை நாம் செய்யும் கர்மம் அல்லாமல் நாம் செய்கிற செயல்களை தவிர நதியில் உள்ள சிறு குழி தண்ணில் 4 திசையிலிருந்து பல மாசு பதிவது போல பிறர் செய்கின்ற கர்ம பயன்கள் கூட நம்மை அடைகின்றன. இது வினை கொள்கைக்கு மாறான கொள்கையாக தோன்றலாம் பார்க்கிற போது. வினை கொள்கை என்பது செயல்களுடைய பயனை அவரவர்களே அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்களுக்கும் உரிய விளைவுகளுக்கு அவரவரே பொறுப்பு என்பதுதான் வினை கொள்கையுடைய பயன். அதனால நாம் செய்கிற கர்மம் தவிர பிறர் செய்யக்கூடிய கர்மத்தின் விளைவுகளும் நம்மை அடைகின்றன என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்டு. இப்போது சூதாட்டம். சூதாட்டம் அந்த ஆட்டத்துக்கு ஏற்றபடி சந்தத்தை மாற்றுக. பாட்டு மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இணங்கி விட்டான், தாயும் உருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான். அதனால சூதினுக்கு, மாயச்சூதினுக்கு கடைசியில மனம் இணங்கி விட்டான். அது ஈடாற மாதிரி ஆயிடுச்சு, பணிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. தாயம் உருட்டலானார், சகுனி ஆர்ப்பரித்தான். ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். அன்பே வடிவமாக இருக்கிற விதுரன் போல நெறியுளார்க்கெல்லாம் வாயை மூடிவிட்டார். நெறியுளார்கள் இருக்கிறார்கள், விதுரன் போன்ற தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். தங்கள் மதி மயங்கி விட்டார். எந்த காரணத்தினாலும் தெரியல,
அதனால்தான் அந்த விதி அவர்களை வாயடைச்சு கொடுத்து, அதெல்லாம் அப்படியே முடிச்சாங்க. அந்த வேளை எதனில் ஐவர்க்கு அதிபன் இஃது உரைப்பான். ஐவர்க்கு அதிபனாக இருக்கிற தர்மன் பேசுகிறான். பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாதே. சூதாட்டத்துக்கு பந்தயம் என்ன வைக்கிறாய்? எதை வைக்கப் போகிறாய்? சொல், அவசரப்படாத சொல். விந்தையான செல்வம் கொண்ட வேந்தரோடு நீதான் வந்து எதிர்த்து விட்டாய், இது வைக்க நிதியம் உண்டோ? செல்வமெல்லாம் மேம்பட்டிருக்கிற மன்னர்களுக்கு எதிரே நீ வந்து சூதாடுவதற்கு வந்திருக்கிறாய். மன்னர்களிடத்தில் வைப்பதற்கு உன்னிடத்துல என்ன நிதியம் இருக்கு போ? நீ என்ன பெரிய ஆளு? உங்ககிட்ட என்ன செல்வம் இருக்கு போ? எங்களோட வச்சு ஆடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு? மன்னர்களோடு நீ சூதாட வந்திருக்கிறாய். மன்னர்கள் வைக்கிற அளவுக்கு நான் சப்போஸ் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வைக்கிறேன்னா 10 கோடி ரூபாய் வைக்கிறது ஒன்னால முடியுமா? தர்மன் சகிலிட்டு விந்தையான செல்வம் கொண்ட வேந்தரோடு நீ சூதாட வந்து எதிர்த்து விட்டாய், வைப்பதற்கு ஏதாவது நிதியம் இருக்கிறதா? தர்மன் வார்த்தை கேட்டு துரியோதனன் சொல்லுகிறான். அங்கே துரியோதனன், அருமையான செல்வம் என்னிடத்திலே அளவில்லாத செல்வம் இருக்கிறது. நீ 1 மடங்கு வைத்தால் நான் 9ஆக வைக்கின்றேன். பெருமை சொல்ல வேண்டாம், பின் அடக்கு என்றான். பின்னால பார்த்து நீ அடக்கு, இப்ப நீ வெய்ய. இவன் சொன்னா, ஒருவன் ஆட சகுனி என்னோடு சூதாடுகிறான். பணையம் நீ வைக்கிறதுனா அது எப்படி? ஒருவன் ஆட பணையம் வேறொருவன் வைப்பதுண்டோ? தர்மம் ஆகுமாடோ? சொல்வாய் தம்பி இந்த வார்த்தை. தம்பி இது தர்மமா? இந்த வார்த்தையை சொல்லு, நீ சொல்லு, நியாயமாய். சகுனிக்கு எனக்கும் தான் சூதாட்டம். சகுனிதான் பணையம் வைக்கணும். மன்னர்களுக்கு எதிராக வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணையம் இருக்கா? நீ வைக்கிறேன்னு எப்படி சொல்லலாம்? நீயா என் கூட சூதாடுறதுக்கு உட்கார்ந்திருக்க. ஒருவன் ஆட பணையம் ஒருவன் வைப்பதும் வர்மம் இல்லை. அவன் சொல்றான், மாமன் ஆட பணையம் மருகன் வைக்கலாதான். இதுல என்ன வர்மம் என்னையா இருக்கு? பழி வாங்கணுன்ற உணர்ச்சி ஒண்ணும் கிடையாது. மாமனுக்கு மருகன் வைக்க மாட்டான், மாமனுக்கு மச்சான் வந்து பணையம் வைக்க கூடாதா என்ன? இதுல என்ன குற்றம் இருக்கிறது? இதுல வந்த குற்றம் என்ன? அதை ரொம்ப லைட் ஆகிட்டான். அது லீகலா அவன் பாயிண்ட்ஸ் கேட்கறான். அந்த லீகல் பாயிண்ட ரொம்ப டைல்யூட் பண்ணி லேசாக்கி என்னன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, பொழுதுபோக்குவதற்காக சூதாடுகிறோம். இதுல என்ன பெரிய சட்டப்படி பேசுறோம்? பொழுதுபோக்குவதற்கு தூது போர் தொடங்குகிறோம். இதுல அழுதல் எதுக்காக அழற நீ? அவனை பார்த்து தர்மனை பார்த்து, அழுதல் எதுக்கு என்று அங்கர்ஹோன் நகைத்தான். கர்ணன் பார்த்து சிரிக்கிறான். விளையாட்டுக்காக சூதாடுறாங்க. அங்க நாட்டுக்கு தலைவன் கர்ணன். சூது போர் விளையாட்டுக்காக ஆடணும், இதுலயே அழறங்க அப்படின்னு. பழுதிருப்பதெல்லாம் இங்கு பார்த்திவர்க்கு உரைத்தேன், முழுதும் இங்கு இதற்கே பின்னர் முடிவுகள். குற்றம் இருக்கிறது என்பதை நான் மன்னர்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக சொன்னேன், முழுவதும் பார்ப்போம். சிறந்த மணியின் மாலை ஒன்று அங்கு வைத்தான். பகைவன் எதிரே கனதனங்கள் மிகுந்த செல்வங்களை எல்லாம் சொல்லுகிறான். விழி இமைக்கு முன்னே மாமன் வென்று தீர்த்து விட்டான். பழியில்லாத தர்மம் மறுபடியும் பந்தயங்கள் வைக்கிறான். 1000 குடம் பொன் வைத்து ஆடுவோம் என்றான். மாமன் அதையும் வசமாக்கி விட்டான். பாயும் மாவோ 8 செல்லும் பாரமான பொன் தேர், பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள், 8 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர், அழகான பொன் தேர் என்று சொல்லுகிறான். தாயம் உருட்டினார்கள், அதிலும் சகுனி வென்றினான். இளைய பெண்கள் செம்பொன் எழிலிணைந்த வடிவம், வளையடிந்த தோள், மாலை குணுங்குகின்ற மார்புகள், விளையும் இன்ப நூல்களிலே வல்லவர்கள் தேர்ச்சியோடு இருக்கக்கூடிய முகம் கொண்ட பெண்கள், ஆயிரக்கணக்கான ஐவர்களுக்கு அடிமை செய்து வாழ்கின்றவர்கள் என்று சொல்லுகிறான். தாயம் உருட்டலானார். இத்தனை பணிப்பெண்கள் கொண்டு வந்திருக்காங்க ஊர்ல இருந்து, அத்தனை பேரையும் வச்சோம்னா தாயம் உருட்டலானார். சகுனி வென்று விட்டான். தன்னிடத்திலே பணி செய்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க? இவ்வளவு அழகானவங்க, இளைய மாதர்கள், அத்துப்படிப்பட்டவர்கள் உருட்டலானார். சகுனி வென்று விட்டான். 1000 செம்பொன் அணிமணிகள் பூண்டிருப்பார். பொன்னாடி அணிந்தவர்கள் சுற்றும் தொண்டர் தம்மை வைத்தான். பொன்னாடி அணிந்திருக்கிற அடிமைகளை வைத்தான். சோரன், வஞ்சகன் அவற்றை வார்த்தை சொல்வதற்கு முன்பே வென்றான். தர்மன் உள்ளத்தில் எந்த தளர்ச்சியும் கொள்ளவில்லை. நீரை உண்ட மேகங்களைப் போல, கடல்ல இருக்கிற நீரை உண்டு முகந்து கொண்டிருக்கிற கருமேகங்களைப் போல 1000 யானைகளை வைத்தான். போரில் மரளியொத்து மோதும் போர்க்களத்திலே கூற்றுவனைப் போல மோதுகின்ற ஆற்றையுடைய யானைகள்
என்று பணயம் வைத்தான். இழிஞன் வென்று விட்டான். இழிஞன் இழிவானவன் வென்று விட்டான். சோரன், இழிஞன். சகுனிக்கு யாரு? பாரதி கொடுக்கிறான் டைட்டில். வஞ்சகன் வென்று விட்டான். சகுனி வென்று விட்டான் தான் சொல்லணும். வஞ்சகன் வென்று விட்டான், சோரன் வென்று விட்டான், இழிஞன் வென்று விட்டான். படைகள் வைத்தான், அதையும் இழந்தான். தேர்கள், நடை உணர்ந்த குதிரையினுடைய நடை உணர்ந்த பாகர்கள் எல்லாம் தர்மன் ஈடாக வைத்தான், இழந்தான். எண்ணிலாத கண்டீர், இணையிலாத குதிரைகள் எல்லாம் இழந்தான். கடாரம், நன்னு பொன் கடாரம் தம்மில் 4 கோடி வைத்தான். கடார நாட்டிலிருந்து கொண்டு வந்த பொன் 4 கோடி வைத்தான். கண் இழப்பவன் போல் அவையோர் கணம் இழந்து விட்டான். அவையெல்லாம் ஒரு கணத்திலே, அவை கணத்திலே ஒரு கணத்திலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான். மாடு இழந்து விட்டான். தருமன் மந்தையா, மாடு செல்வம். மாடு இழந்து விட்டான். தர்மன் மந்தையா. ஆடு இழந்து விட்டான். தர்மன் ஆள் இழந்து விட்டான். கீழிழந்த சகுனி அங்கே பின்னும் சொல்லுகின்றான், நாடு இழக்கவில்லை தர்மா, நாட்டை வைத்திடுவோம். மாடு போச்சு, நாடு போச்சு, இல்ல ஆடு போச்சு, பொண்ணு போச்சு, பணியாளர்கள்லாம் போனாங்க, நாடு இருக்கு இல்லையா, நாட்டை விடு. இப்ப பாரதி, ஐயோ இதை யாதென சொல்வோம். ஐயோ இதை நான் என்னன்னு சொல்றது? எழுதும் போதே பாரதியுடைய கை நடுங்குகிறது, வேதனையோடு எழுதுறான். ஐயோ நான் இது என்னன்னு சொல்றது? அரசரானவர் அரசர்கள் செய்யக்கூடிய செயலா இது? ஒரு மண்டலத்து ஆட்சி வென்று சூதில் ஆளும் கருத்தோ? ஒரு மண்டலத்து அரசாட்சியை சூதாடி பெறுவது என்பது எவ்வளவு கொடுமையானது. வையம் இது பொறுத்திடுமா அல்லது வானகம் பொறுத்திடுமா? தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாங்களா? பழிமக்காள் தூய சீர்த்தி மதிக்குலமோனா? மக்களே, பழிக்குலம் நல்ல குலத்திலே தோன்றியவர்கள் சொல்றோம் தூ என்று எள்ளி விதுரன் பேசுகிறான். நாமெல்லாம் சந்திரகுலத்திலே தோன்றியோன்னு சொல்லிக் கொள்வதற்கே வெட்கமாக இருக்கிறதே என்று விதுரன் பேசுகிறான். இப்ப அடுத்தது, பாண்டவர் பொறைகொள்வரேனும் பைந்துழாயனும் பாஞ்சாலத்தானும் மூண்டவின் சினத்தோடும் நஞ்சூழல் முற்றும் வேறச் செய்குவர் என்றோ. பாண்டவர்கள் நிச்சயமா பொறுமைசாலிகள், ரொம்ப பொறையுடையவர்கள் தான். இருந்தாலும் கூட கிருஷ்ணன் சும்மா விட்டுற மாட்டான். பாஞ்சால நாட்டு மன்னனாக இருக்கிற துருபதன், அதாவது திரௌபதியினுடைய அப்பா, பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் சும்மா விட்டுற மாட்டான். சினத்தோடு நம் சூழல் முற்றும் வேறச் செய்குவரன்றோ, நம் சூழல் முற்றும் வேறச் செய்குவரன்றோ. நிச்சயமாக இவர்களை வேறறுத்து விடுவார்கள். இன்றிருக்கும் குருகுல வேந்தர் யாருக்கும் இது உரைப்போம் குறிக்கொள்மின். இங்க இருக்கிற குருகுல மன்னர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்டு போரில் மடிந்து நரகில் மாழ்வதற்கு வகை செய்யும். இந்த சூதாட்டம் என்ற போரிலே மாண்டு நரகத்திலே போவதற்கு நீங்கள் வழிவகை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று விதுரன் பேசுகிறார். குலமெல்லாம் அழிவெய்திருக்கின்றோ குத்திர துரியோதன் தன்னை நலமிலா விதி நம்மிடை வைத்தான். நம்முடைய குலத்தை அழிப்பதற்காகவே தோன்றியவன் துரியோதனன். குலத்தை அழிக்கும் கோடாரி காம்புன்னு சொல்லுவான் இல்ல, குலமெல்லாம் அழிவிடுவதற்காகத்தான் குத்திரம் மோசமான திறமையுடைய துரியோதனன் தன்னை விதி நம்மிடை வைத்தான். துரியோதனை நம் பக்கத்திலே விதி வைத்திருக்கிறான். இதுக்குன்னா நம்ம குலத்தை அழிப்பதற்காக இந்த துரியோதனன் என்பவன் நம் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான். ஞான மீதில் அவன் பிறந்ததென்றே அலறியோர் நரிபோல் குறைக்கிட்டான். என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே நரி மாதிரி குறைக்கின்றான் அவன். நிமித்திகர் சொல்றாங்க, அன்னைக்கே பிறந்த உடனேயே ஜோசியன் ஜாதக எழுதினவன் சொல்லியிருக்கான், நிமித்திகன் சொல்லியிருக்கான், வெய்ய கலகம் தோன்றும் இப்பாலகனாலே காணுவீர், இந்த குழந்தையாலே கலகம் தோன்ற போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இப்ப வந்துருத்து. சூதாட்டத்திலே பிள்ளை ஜெயித்து கெளிக்கிறதுன்றது பேச்சு வழக்கு சொல். கெளிச்சிட்டேன் ஜெயிக்கிறதுன்றத கெளிக்கிறதுன்ற வார்த்தை வழக்கு சொல், அதை பயன்படுத்தலாம் பாருங்க. சூதில் பிள்ளை கெளித்திடல் கொண்டு, சூதாட்டத்துல பிள்ளை கெளிப்பதை பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சந்தோஷமா, என்ன நீ அவனை பார்த்து சொல்றான், பையன் சூதாட்டத்துல ஜெயிச்சிட்டு இருக்கான்னு சந்தோஷமா இருக்கா? சொர்க்கபோகம் பெறுபவன் போல பேதி நீயும் முகமலர் வெய்தி பெட்பு மிக்குற விட்டிருக்கிறாய்.
ரொம்ப சந்தோஷமா நீ வீட்டிருக்கிறாய். திருதராஷ்டிரன், உன் பையன் ஜெயிச்சிட்டான்னு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா? மலையடை தேனில் ஒரு வேடன் மலையில போறான், மலையில ஒரு தேனடை கட்டிருக்கு, அதை வேடன் எடுக்கிறதுக்காக போறான், தேனடை எடுத்துட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கான். மோகத்தினாலே போகிற வேடன் பாதம் நழுவி கீழே விழுகிறான், அதுல பாதாளத்துல கீழ்ந்து சாவறான். இந்த தேனை நக்கி குடிக்கிறதுக்கு ஓடினவன் கீழே விழுறான். அந்த மாதிரி அங்கே சரிவு இருக்கிறதையே பார்க்காத ஒரு வேடன் தேன் எடுக்கிறத கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது சரிவுன்னு கீழே விழுந்து. அதனால நீங்க எல்லாருக்குமே சூதாட்டம் என்ற கல்லுல போதை ஏறி கிடக்கிறீர்கள். ஆகையினால்தான் உங்களுக்கு வரக்கூடிய விளைவு தெரியல. இச்சூது எனும் கல்லால் மதிமயங்கி வருகிற செயல்கள் நீங்கள் காணாதிருக்கிறீர்கள். முற்றும் ஜாதி சுயோதன நாம் ஒரு மூடற்காக மூழ்கிடலாம். துரியோதன் என்பவனுக்காக நம்முடைய எல்லா குலத்தையும் அழித்துக் கொள்ளலாமா? நம்ம ஜாதி முழுவதையுமே அழித்துக் கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கு? அவன் ஒத்தனுக்காக எல்லாருமே அழிந்து போவது நியாயமா? இந்த பாண்டவர் தம்மை பாதகத்தில் அழித்திடுகின்றாய். கேள்வியும் கல்வியும் மண்ணே கடலில் காயம் கரைத்ததோ. நீங்க படிச்ச படிப்பு, நீங்க கேட்ட கேள்வி ஞானம் எல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடுச்சு. கடலில் கரைத்த காயம் போல. அடுத்தது, வீட்டுடைய நரியை விட பாம்பை வேண்டி பிள்ளை என வளர்த்திட்டோம். வீட்டிலே நரியை விட்டு பாம்பு வளரணுன்றதுக்காக நரிய வீட்டுல பாதுகாப்பா வச்சுட்டு பாம்பை பிள்ளை என வளர்த்திட்டோம். பாம்பை வளர்த்துட்டு இருக்கோம். நாட்டுடைய புகழ் ஓங்கிடுமாறு நரியை விற்று புலிகளை கொள்ளும். புகழ் ஓங்குகின்ற மாதிரி நரியை விற்றா கூட பரவாயில்ல, நாம் புலிகளை கொள்ள வேண்டும். அதனால மோட்டு கூகையை காக்கை விற்று மொயம்பு சான்ற மயில்களை கொள்ளும். கூகையை மோட்டுல இருக்கக்கூடிய கூகை கோட்டான்களை காக்காயெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நல்ல மயில்களை கொள்ள வேண்டும். கேட்டிலே களியோடு செல்வாய், கேட்கும் காது இழந்து விட்டாய். பார்க்கிற கண்ணுதான் உனக்கு இல்லாத போச்சு, கேட்கிற காது கூட உனக்கு இல்லாத போயிட்டான். விதுரன் பார்த்து கேட்கிறான், தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கிறான், திருதராஷ்டிரனை பார்த்து, கேட்கும் காதும் இழந்து விட்டாயோ. கோட்டானையும் காக்காயையும் விரட்டி விட்டுட்டு மயில வச்சுக்கணும்னு தோணலையே அவனுக்கு? இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விரட்டி விட்டுட்டு நாம் புலிகளை வச்சுக்கணும்னு தோணலையே அவனுக்கு? தம்பி மக்கள் பொருள் வெகுவாயு. தம்பி பசங்க ஏதோ அரசாட்சி வச்சுட்டு இருக்கான், இந்திரபிரஸ்தத்தை, அதையும் வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? அவங்க உழைச்சி சம்பாதிச்சதை வச்சுட்டு இருக்கான், அதுக்கு நீ விரும்புகிறாயா? சாதற்கான வயசு, சாகிற வயசுல அந்த பணத்துல உனக்கு ஆசை இருக்கா? உன்னை நம்பி அவர்கள் உன்னிடத்தில் அடைந்தவர்கள் அல்லவா? உன்னை தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா? என்கிறான், தலைவனே, நான் சொல்றதை கேட்டுக்கொண்டால் யாவும் தானம் என கொடுப்பான். நீயே அவங்க கிட்ட கேட்டியா? தானமா கொடுன்னா கொடுத்துருவான். என் கிட்ட கேளு, எல்லாத்தையும் கொடுத்துருப்பான்னா கொடுத்துருவானுங்க. கும்பி மா நகரத்தில் ஆழ்த்தும் கொடிய செய்தி. கொடிய நரகம் கும்பி, அப்படி வெந்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய நரகத்திலே வீழ்த்தக்கூடிய கொடிய செய்கை, இந்த சூதாட்டம் என்ற செய்கையை நீ ஏன் செய்கிறாய்? குருகுல சபையிலே துரோணாச்சாரியான், கிருபாச்சாரியான், கங்கையின் மைந்தன் பீஷ்மன், பேதை நான், ஏதோ பேதை அறிவில்லாத நான் ஒத்தேன், எல்லாம் நாம பாட்டுன்னு எல்லாம் மதிப்பிழந்து மதிப்பில்லாம உட்கார்ந்து கிடக்கிறோம். சகுனி ஒருவன் செப்பு மந்திரம் சொல்லுகிறான், மந்திராலோசனை சகுனி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் அருகிலே வைப்பதற்கு தகுதி உள்ளவனா? அவன் பக்கத்துல அண்ட விடலாமா நீ? அவனை அருகிலே வைப்பதற்கு தகுதி உள்ளவனா? அவனை வெற்பிடை போக்குதி. அவனை காந்தார் நாட்டுக்கு, அந்த மலை நாட்டுக்கு அவனை விரட்டி விட்டுரு. ஆப்கானிஸ்தானை சென்றான், காபூல். அவன் அப்பெல்லாம் இந்தியாவில் ஒரே பகுதியா இருந்த காபூல் பகுதி ஆப்கான் பகுதி. ஆப்கான் சென்றவன். அந்த வெற்பிடை அவனை போக்குதி. அண்ணே, நெறி இழந்த பிறகு, நெறி மாறி போயிட்டாக்கா அப்புறம் இன்பம் கிடைக்கும் நினைக்க முடியாது. இன்பம் நேரும் என்று நினைத்திடல் வேண்டா. பொறியிழந்த சகுனியின் சூதால் புண்ணியர்கள் என்ன பகைவர்களாக மாறிவிடுவார்கள். சிறியர் பாதகர் என்று உலகமெல்லாம் உன்னை இகழும். அந்த வறிய வாழ்வை விரும்புகலாமா? சூதை நிறுத்துக என்று விதுரன் பேசுகிறான். இந்த பகுதியிலையும் கடவுள் வாழ்த்து. ஆனா 2 கடவுள் வாழ்த்து இருக்கு. பராசக்தி வணக்கம் ஒண்ணு, சரஸ்வதி வணக்கம் 2 பாட்டு. ஒரு கல்லையே எடுத்து வாசப்படியில படின்றோம், இன்னொரு கல்லையை எடுத்து சிலைன்னு சொல்லி சாமின்னு கும்பிடும்.
ஒரு கல் வீட்டுக்கு வாசப்படியாகவும் இருக்கு, இன்னொன்று சிலையாகவும் இருக்கு. அதனால அதை உலகத்துல பார்க்கிறவனுடைய கண்ணில் தான் இருக்கு. நம்ம இந்த இடத்துல கல்லுல தெய்வம் இருக்குன்னு நினைச்சா தெய்வம், இல்லைன்னா கல்லுனா கல்லு தான். அதனால இங்க பராசக்தி உலகத்துக்கெல்லாம் தாய் போல இருக்கா. யாரை எப்படி நீ சமைக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி சமைச்சு. ஒருத்தன் நல்லவனா உருவாக்குறதோ கெட்டவனா உருவாக்குறதோ உன் கையில தான் இருக்கு. அதை வாசப்படியா போட போறியா சிலையா ஆக்க போறியான்றது உன் கையில தான். இப்போ ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு ஜல்லியாட்டம் கல்லை தூக்கி போட்டாலும் போட்டலாம் நம்ம. அதில் ஒரு சிறந்த ஒரு சிலையாட்டம் உருவாக்கினா. எனவே நான் ஒரு சாதாரண கல் மாதிரி இந்த வாயில் பிடிக்கணும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கோ, அல்லது சிலையா பயன்படுத்தினாலும் உன்னுடைய கருணை என்னவோ அப்படி செய்துக்கோ, உன்னுடைய திருவடியை நான் வணங்குகிறேன்னு சொல்லி என்னை இப்படி புலவனாக ஆக்கியிருக்கேன், உன்னுடைய விருப்பம் எதுவோ. அடுத்து உலகத்துல எல்லா அணுக்களும் இடைவிடாமல் சுழன்று கொண்டே இருக்கின்றன என்று இந்த இயற்பியல் படிச்சவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா அணுக்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. வான்மூல் சாஸ்திரிகள் வானத்திலே கதிர்களெல்லாம் எத்தனையோ வகையான வானத்தில் இருக்கிற கோள்கள்லாம் சுற்றி கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் எல்லாமே வானத்திலே எத்தனையோ வகையான நாள் மீன்களும் கோள் மீன்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் இயக்குகின்றவள் இந்த பராசக்தி. உன்னுடைய அருளால் தான் இவையெல்லாம் இயங்குகின்றன, அருள் இல்லை என்றால் இயங்காது என்று சொல்லி வணங்குகிறார். பிறகு துரியோதனன் விதுரனை மறுத்து பேசுகிறான். விதுரன் சொன்ன சொல்லுக்கு மறுத்து பேசுகிறான். விதுரன் அறிவு சான்ற விதுரன், அறிவு நிறைந்தவன் விதுரன். அவன் சொன்ன சொற்களை கேட்டு குதிக்கின்ற நெஞ்சமுடையவனாக துரியோதனன் ஆனான். அறவு உயர்த்தவன் துரியோதனன். மேலவர்கள் வாய்ச்சொற்களை எப்போதுமே சான்றோர்கள் பேசுகிற பேச்சுக்களை கயவர்களாக இருக்கிறவர்கள் கேட்பதே கிடையாது. இந்த பாரதி பேசுறான், பெரியவன் பேசினா கீழ்மகனா இருக்கிறான் எப்பயுமே கேட்கறது இல்லை. விதுரன் பேச்ச துரியோதனன் கேட்கலன்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எப்பயுமே சான்றோர்கள் பேசுகிற பேச்சுக்களை கீழ்மக்கள் கேட்பதில்லை. அதனால இவன் கேட்கலன்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்றார். நெறி உரைத்திடுகிற மேலவர் வாய்ச்சொற்களை எப்போதுமே நீசர்களாக இருக்கிறவர்கள் கேட்பதே கிடையாது. அதனாலே கண்களிலே பொறி பறக்க, இதழ் துடிக்க, சினம் வெறி தலைக்க, மழுங்கி போய் அறிவு மழுங்கி துரியோதன் பேசுகிறான். அவனுடைய வேகம் தெரியுது, அந்த கொடுமை. அந்த பாட்டுல சந்தத்தை மாத்திரா பாருங்க, அந்த வேகத்தினால அந்த பாட்டினுடைய ஓசையும் நன்றி கெட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா. சித்தப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. நன்றி கெட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா. இத்தனையும் கேட்டுட்டு இருக்க வேண்டிய மாதிரி அவன் தலையெழுத்து ஆயிடுச்சு. அவன் கமிட் பண்ணிட்டான். உனக்கு உதவியாக இருக்கேன்னு, திருதராஷ்டிரனுக்கு உதவியா இருக்கேன்னு கமிட் பண்ணிட்டாங்க. எப்பயோ போயிருப்பான் வெளில. சில நேரத்துல சில பேர்கிட்ட நாம இருந்தாகணும்னு ஒரு நெசசிட்டி. அவன் சொல்லதெல்லாம் கேட்டுக்கணும், ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம இருந்தாகணும் தலையெழுத்து. இந்த மாதிரி ஆயிடுச்சு. நன்றி கெட்ட விதுரா, நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகிறாய். என் வீட்டில் சாப்பிட்டு எனக்கே நாசம் தேடுகிறாயே. அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகிறாய். எப்போதுமே நீ பேசுற பேச்சு நமக்கு வேண்டாதவன்னு சொன்னா அவன் பேசுறது எல்லாமே தீமையாகத்தான் தெரியும். அன்று தொட்டு எங்கள் அழிவைத்தான் நாடுகிறாய். எங்க அப்பா மன்றத்திலே கொண்டு உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அமைச்சர் மாதிரி உட்கார வச்சிருக்காரு, அவருடைய அறிவு தான் வீணா போச்சுன்னு சொல்லணும். உங்களை சொல்லி என்ன பண்றது? நீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவர் தான். இதெல்லாம் எங்க அப்பா செய்த வேலை. உடனே இவரை திட்டிட்டே இருக்கான். தந்தை மேல பாயிறான். மன்றில் உன்னை வைத்தான் எந்தை மதியை என்ன. எங்க அப்பாவுடைய புத்தியை நான் என்னன்னு சொல்றது? ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும். உன்னுடைய மனம் பூரா அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், பாண்டவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய நலத்திலே ஈடுபாடுடையவனாக இருக்கிறாய். ஆனால் உணவு உண்பது பூரா எங்களுடைய அரண்மனையிலே கொண்டிருக்கிறாய். தெய்வம் அன்று உனக்கே விதுரன் செய்து விட்டதையா. அன்னைக்கே உனக்கு தெய்வத்தினுடைய அருளாய அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைஞ்சு போச்சு. நீ ஏதோ உண்மை சாஸ்திரத்தை எழுதின மாதிரி எனக்கு சொல்லுகிறாய். நீதான் சாஸ்திரங்களை எல்லாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் உருவாக்கின மாதிரி பேசுறியே. மெய் வகுப்பவன் போல, விதி உணர்ந்தவன் போல, விதியெல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகிறாய். நீ
சான்றோர்களெல்லாம் மன்னர்களெல்லாம் சூழ்ந்திருக்கிற சபையிலே நாங்கள் பணயம் வைத்து சூதாடுகிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? நீ யாருக்கு தர்மம் சொல்ல வருகிறாய்? கன்னம் வைக்கிறோமா? ஏதாவது சில பொருள்களை நாங்கள் கவர்ந்து திருட்டுத்தனமா ஏதாவது கல்வர்களாக இருந்து திருடுற மாத்தோம் அடுத்தவன் பொருளை கன்னம் வைக்கிறோமா? பல்லை காட்டி ஏய்க்கிறோமா? பிச்சை எடுத்து அவங்ககிட்ட ஏச்சு நாங்கள் பழைக்கிறோமா? பொய்யுரைத்து வாழ்வார், இதழில் புகழ் உரைத்து வாழ்வார். பொய் பேசு வாழ்கிறார்கள் சில பேர். சில பேர் பொய் பேசுறவன் தான் ஆனா ஒன்னா தூக்கி வச்சு ஒருத்தனை வந்து பிரமாதம்னு பாராட்டிட்டு இருக்கான். அதனால அந்த வழியில் நாங்கள் ஏதாவது சும்மா இருக்கிறவனை பார்த்துட்டு பெரிய வள்ளல்கள் ஏதாவது நாங்கள் தூக்கி விட்டுதான் இருக்கோமா? செய்யொணாது செய்கிறார்கள். சில பேர் செய்ய ஒண்ணாத காரியங்களாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எங்களை இகழ்ந்தால் அறிஞர் ஆழம் எய்தினார். அறிவுடையவர்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? நீயே என்னை இகழ ஆரம்பிச்சேன்னா அறிவுள்ளவர்கள் என்ன ஆவார்கள்? அன்பில்லாத பெண்ணுக்கு ஒரு அன்பில்லாத ஒரு மனைவி இருக்கா. அவளுக்கு என்னதான் நீங்க நல்லதெல்லாம் சொன்னாலும் கூட அவ தான் புத்தி விட மாட்டாள். அன்பில்லாத பெண்ணுக்கு 1000 இதமான நன்மையான செயல்களை செய்தாலும் கூட அவ முன் பின் எண்ணுவாளா? நான் முன்னாடி இப்படி இருந்தோம் பின்னாடி இப்படி ஆக போறோம்ன்றதை பத்தி சிந்திக்கிற திறமையே அவளுக்கு கிடையாது. தருணம் உண்ட போது சான்ஸ் கிடைச்சதுன்னா டக்குன்னு மாறிடுவா. பெண் புத்தி பின் புத்தின்னு வாங்க. அந்த தருணம் மூண்ட போது கழிவாள். வாய்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம விட்டு போயிடுவா. நம்ம கிட்ட சில்லறை கொடுக்குற வரைக்கும் நம்ம கூடயே இருந்துட்டு இருப்பா. வாய்ப்பு வந்ததுன்னா கைண்டு போயிடுறா. எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படித்தான். இவன் அவ்வளவு கேவலமா பேசுறான் பெண்களை பத்தி. இவனுடைய எஸ்டிமேஷன். அதனால இது பாரதியுடைய எஸ்டிமேஷன் சொல்ல முடியாது. பாரதி பெண்களை உயர்வா பேசுறான். ஆனா இவன் அவ்வளவு மோசமானதுக்காக எப்போதுமே பெண்கள் அன்பில்லாத பெண் இருக்கிறார்கள். என்னதான் நீங்கள் 1000 நன்மைகளை செய்தாலும் கூட வாய்ப்பு வருகிற போது நழுவி விடுகிறார்கள். அதனால கொடுமையான வார்த்தைகளை பேச வேண்டாம். எங்களுடைய வலி பொருத்தல் வேண்டாம். எங்களுடைய வலிமைகளுக்காக நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கேயே எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டுட்டு உடம்பு அலட்டிக்க வேண்டாம். எங்களுக்கு உதவி செய்யணுமே, எங்களுக்கு போர்க்களத்தை வந்து உதவி செய்யணுமே எல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க தயவுலாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எங்க இன்பம் கிடைக்கிறதோ நீங்க அங்க போங்க அப்படின்னு கழுத்து பிடிச்சு தள்ளாத முறையா விதுரனை பற்றி இகழ்வாக பேசுகிறான். விதுரன் பார்க்கிறான், 4 திசை அரசர் சபை நடுவே தன்னை கொல்வதைப் போல கொல்வதை பாதி கொடுமையான வார்த்தைகளை சொன்னார்கள். இருந்தாலும் கூட ஒரு அணு அளவு கூட மனம் சஞ்சலம் படல, குழப்பம் அடையவில்லை. சென்றாலும் இருந்தாலும் இனி என்ன? செத்தாதான் என்ன, வாழ்ந்தாதான் என்ன? சென்றாலும் இருந்தாலும் என்ன? நீ செய்கை அறியாத சிறியவன், என்ன செயல் செய்யறதுனே தெரியாத சிறியவனாக இருக்கிறாய். நீ அழியாமல் இருப்பதற்கான வழிகளை நீ கொன்றாமல் அழியாமல், நீ அழியாமல் இருக்கிற வழிகளை நான் முயன்று பார்த்தேன். அழியாமல் இருக்கிறதுக்கு நான் வழிகளை முயன்று பார்த்தேன். ஆனா கடைசியில விதிதான் ஜெயிச்சுட்டான். விதி என்னை புறமுதுகிட்டு ஓடச் செய்து விட்டான். விதி என்னை தோற்கடித்து விட்டான். விதி வென்று விட்டான், நான் தோற்று விட்டேன். அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும். நீ செய்கை அறியாதவன், நல்ல வழியில ஒன்ன கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஆனா விதிதான் ஜெயிச்சுட்டான். கடுஞ்சொற்கள் பொறுக்காத மென்மை காது இருக்கு சில பேர். சில பேர் சொல்ற சொற்களை காதுல கடுமையான சொற்களை கேட்டா சில பேர் காதுனால் தாங்கிக்க மாட்டாங்க. கருங்கல்லில் விடம் தோய்ந்த நெஞ்சும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். கல்லுல விஷம் தோஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சு, கல் மாதிரி இருக்கிற நெஞ்சு உடையவர்கள் இருக்கிறார்கள் சில பேர். அவர்கள் படும் செய்தி தோன்றுமுனை படுவர். அந்த நெஞ்சம் உடையவர்கள் இருக்காங்க. அவர்கள் கொடுமையான செய்தி வர்றதுக்கு முன்னாடியே மானம் உடையவர்களாக டக்குன்னு உயிரை விட்டுருவான். இதுவரைக்கும் கடுமையான சொற்களை கேட்காதவன் ஏதாவது ஒரு கொடுமையான சொல் வந்தா சட்டுன்னு தாங்கிக்க முடியாத உயிரை விட்டுருவான். அது ஒரு விடம் தோய்ந்த நெஞ்சம் உடையவர்கள் சொற்கள் வருகிற போது அவனு டக்குன்னு உயிரை விட்டுருவான். ஆனா பால் போலும் தேன் போலும் இனிய சொல்லோர் இடும்பைக்கு வழி சொல்வார். ஆனா சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, பால் போல தேன் போல இனிமையாக பேசி 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 தீமைகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். தகாத பாதிக்கு வழிகாட்டுறவன் இருக்கான். சில பேர் கடுமையான சொற்களை சொல்றவன் இருப்பான், தகாத பாதிக்கு வழிகாட்ட மாட்டான். அதனால நீ பச்சை மரம் மாதிரி வளர்ந்துட்ட, உனக்கு எவரும் கூறியவர் இல்லை, உனக்கு யார் சொல்லியும் கேட்க போறதில்லை. நலம் கூறி இடித்துரைப்பார். இந்த அவைக்களத்திலே எப்போதுமே இடிப்பாறை இல்லாத